அன்பான உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஐபோன் சேலுதனாவிட்ட குட் மார்னிங் எவ்ரிபடி. எப்படி சுகமாக இருக்கிறீங்களா? நேற்று பரபரப்பான சோஷியல் மீடியாவில் சமூக வலைத்தளங்களில் பரபரப்பாக எல்லாருமே பேசுகிறது வேடன் முதல்ல மகன் வேடன் அவருக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். உண்மையாக அவருடைய சில பாட்டுகள் கேட்டேன். ரொம்ப மனசை உழுக்கிற மாதிரியான சம்பவங்கள். உண்மையாக சொல்லப்போனால் பெருமையாக இருந்துச்சு ஒரு வகையில். அவரை பற்றி அவருடைய பாட்டை கேளுங்க, எல்லாரும் கேளுங்க, அவருக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உலக மக்கள் குறிப்பாக அவர் நம்ம தாய்நாட்டிலேருந்து யுத்தம் முடிவடைகிற யுத்த நேரத்தில் அந்த நேரத்தில் எவ்வளோ கஷ்டங்கள் துன்பங்கள் அனுபவித்து அந்த வேடனுடைய தாய் கடல் மார்க்கமாகவும் சரியாக தெரியலை, ரொம்ப கஷ்டப்பட்டு இந்தியாவுக்கு போயிருக்கிறாங்க. இந்தியாவுக்கு போயிட்டு தமிழ்நாட்டில் இருந்து அங்கே ஒருத்தரை கல்யாணம் முடித்து அவர் கல்யாணம் முடித்தவர் அவர் கேரளா மாநிலத்தை சேர்ந்தவர், மலையாளம். அவருடைய தாய்மொழி மலையாளம். யுத்தம் முடிவடைகிற அந்த டைமில் தான் அந்த வேடனுடைய அம்மா போயிருக்கிறாங்க. அவரோட யார் யார் கூட போனாங்க ஒன்றும் தெரியல, நேற்று கேள்விப்பட்டது தான். அங்கேருந்து இந்தியாவில் அவங்க நினைக்கிறேன் கேரளாவில் செட்டில் ஆகியிருக்கிறாங்க. கேரளாவில் தான் அந்த மகன் படிச்சிருக்கிறாரு. அவர் படிக்கிற காலத்துலேருந்து கேள்விப்பட்ட விஷயங்கள் என்னென்னு கேட்டால் அவர் சிலப்போ, ஏன்னா நானும் கருப்பாக இருக்கிறதுனால சொல்கிறேன், கருப்பாக இருக்கிறவங்க தாழ்வு மனப்பான்மை இருக்கக்கூடாது. அப்படி அவரை கேலி செய்கிறதும், அவருடைய பேர் எனக்கு இப்போ ஞாபகம் இல்லை, அவருடைய நல்ல பேர். ஆனால் அவரை எல்லோரும் வேடனை கூப்பிட்ருக்குறாங்க. அதை நான் சொல்கிறதுக்கு காரணம்னு கேட்டால், வேடன் கூப்பிட்டு அவரை கேலி பண்ணியிருக்கிறாங்க நிறைய. ஆனால் பிள்ளை படித்து அவர் இந்த இசையில் ஆர்வமாக, இந்த பொப்பிசை போல் இந்த துள்ளிசை பாடலில் அவர் நிறைய பாட்டு. அது மட்டும் இல்லை, அவர் அந்த தாய் இலங்கையில் பட்ட மன வலி மகனுக்கு நிச்சயமாக இருந்திருக்கும். அது நேற்று யூடியூப்பில் பார்க்கும்போது உண்மையாக கஷ்டமாக இருந்துச்சு, கேட்குறதுக்கே கஷ்டமாக இருந்துச்சு. அவர் ஒரு பாட்டு பாடுறது மட்டும் இல்லை, அவருடைய முக்கியமாக ஜாதி மதம் பேதம் இல்லாமல் இந்த மனித குலம் எல்லாமே ஒன்று தான், இந்த ஜாதி இல்லை. அந்த பாட்டை நான் உங்களுக்கு நல்லா கேட்டுட்டு சொல்கிறேன். அதில் நான் அந்த ஜாதி இல்லை, இந்த ஜாதி இல்லை, இது மேல் ஜாதி இல்லை, கீழ் ஜாதி இல்லை, அப்படி மனிதத்துக்கு அந்த ஜாதியே இல்லை. படைச்ச இறைவன் எல்லாரையுமே அற்புதமாகவும் அருமையாகவும் எல்லாருக்கும் தேவையானதை கொடுத்து தான் படைச்சிருக்கிறாரு. அதை பற்றி கதைக்கலாம். நான் சுருக்கமாக இந்த மகனை பற்றி பேசணும். இந்த மகன் ஜாதி மதம் பார்க்குறவங்களுக்கு எதிராக பேசுகிற மாதிரியும், இந்தியாவில் அதாவது குறிப்பாக இந்த ஒரு மதத்தை வச்சு ஆட்சி செய்கிறதும், மக்களை தூண்டிவிட்டு பிரச்சனை உருவாக்குறதும், மக்களுக்குள்ள ஜாதியை ஏற்படுத்தி நீ உயர்ந்த ஜாதி, மேல் ஜாதி, கீழ் ஜாதி, இப்படி நிறைய தேவையில்லாத பிரச்சனைகளை உருவாக்கி மக்களை பிளவுபடுத்தி ஆட்சி செய்கிறதும், பிளவுபடுத்தி இவங்களுடைய சுய லாபத்துக்காக செய்கிற வேலைகளை மகன் பாட்டில் சின்ன சின்ன வரிகளாக இருந்தாலும் அருமையான வரிகளாகவும் மனசை அப்படியே ஒரு
ஒரு புல்லரிக்கிற மாதிரி மனசை தாக்குற மாதிரி அவர் பாடிருக்காரு. உண்மையாக எல்லாரும் அவருடைய பேச்சை கேட்கும்போது, அவருடைய பாட்டு கேட்கும்போது ரொம்ப அருமையாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவரை வீழ்த்தணுங்கிறதுக்காக வேண்டி நிறைய சதித்திட்டங்கள் நடந்திருக்குது. 2 மாதத்துக்கு முதல்லையே ரொம்ப கஷ்டங்களும் துன்பங்களும் அனுபவிச்சிருக்காரு பிள்ளை. அவர் எல்லாத்துலேயும் ஜெயிப்பார், அவர் ஜெயிக்கணும். எப்படின்னா அவர் இப்போ புலிப்பல் மாலை போட்டிருக்கிறாரு. அவர் மாலையில் புலிப்பல் இருக்குது. அதனால் அந்த நாட்டில் திட்டங்கள் அதுகள்லாம் வேறு விஷயம். அதையும் தாண்டி அவர் புலிப்பல் போட்டிருக்காரு. அப்போது புலியை வேட்டையாடி தான் இந்த புலிப்பல்லை எடுக்க முடியும் அப்படின்ட்டு அவர் மேலே பழி சுமத்தி அவரை அரெஸ்ட் பண்ணி அவரை ரொம்ப கஷ்டமெல்லாம் பட்டிருக்காரு. நிறைய விஷயங்கள் நடந்திருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவர் ஒரு தீவிரவாதி போல பேசுகிறாரு. அவர் பாடலில் தீவிரவாதம் இருக்குது, நாட்டுக்கு எதிராக பேசுகிறாங்க அப்படின்ட்டுலாம் சொல்லி அவரை மடக்கி அவரை அரெஸ்ட் பண்ணி அவருக்கு நிறைய பிரச்சனைகள். அதில் அப்புறம் கேரளாவில் மாநிலத்தில் இருக்கிற அந்த முதலமைச்சருக்கு ஏதோ சொன்னாருன்னு சொல்லி இப்படி நிறைய விஷயங்களை அவரை பிளாக் பண்ணுறதுக்கு, அவரை கஷ்டப்படுத்துறதுக்கு, அவரை முன்னேற விடாமல் தடை பண்ணுறதுக்காக வேண்டி நிறைய வேலைகளை செஞ்சுருக்கிறாங்க பாவம் பிள்ளை. ஆனால் எல்லா வல்ல ஈசன் அந்த சக்தி அவருக்கு துணையாக இருப்பாங்க. அவர் ஜெயிப்பார், பிள்ளை ஜெயிக்கணும். அவரை பற்றி நிறைய டீட்டெயில்ஸ் தெரியாது, இருந்தாலும் அவருக்கு வாழ்த்து சொல்லணும், அவர் வெற்றி அடையணும். உண்மையாக சொல்ல போனால் அவர் வெற்றி அடைஞ்சிட்டாரு. எல்லா மக்களுடைய மனசில் அவர் வந்துட்டார். அது ஒரு பெரிய ஒரு சந்தோஷம், பெரிய ஒரு வெற்றி.